பேசிக் ஆஃப் டெய்லரிங் டே 11. இன்னைக்கு நாம பார்க்க போறது எப்படி ஈஸியான முறையில பயாஸ் பீஸ் ரெடி பண்றது அப்படிங்கிறது. பீஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்மளோட நெக் பார்ட்டை ஒரு யூ நெக், பா நெக், வி நெக் எதுவாக இருந்தாலும் ஒரு கர்வியாக வர பார்ட்டை நம்ம எப்படி ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் பயாஸ் ரெடி பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் நம்மளோட கிளாத்தை எடுத்துக்கோங்க. எந்த கிராஸ் எட்ஜில் இருந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டான ஸ்கேலை வச்சு வவுண்ட் அப் பண்ணி எடுக்க போகிறோம். உட்டன் ஸ்கேல் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் உட்டன் ஸ்கேலில் இந்த ட்ரையாங்கிள் ஷேடு வச்சு நல்லா டைட்டாக வைண்ட் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் கூட லூஸ் வந்துடக்கூடாது. லூஸ் வந்துட்டால் நமக்கு அந்த ஹைட் வந்து மாறும். ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட் கை வச்சு தள்ளினீங்கனாவே ஆப்போசிட் சைடில் உள்ளே வச்சுருக்க ஸ்கேலு வெளியே வந்துடும். அந்த முக்கோணமாக இருக்கிற எட்ஜை நல்லா ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்கேல் வச்சு போட்டுட்டு நமக்கு நீடான இருக்க நெக் பீஸ் வந்து எவ்வளோ உள்ள பயாஸோட வித்து வேணும்னு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் நமக்கு இருந்தால் போதும். ஸோ நீங்கள் 1.5 இன்ச்சில் ஸ்கேல் வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு அன்வவுண்ட் பண்ணி காட்டுறேன் நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரைட்டான பீஸ் ஈஸியாக கிடச்சிருக்கு அப்படிங்கிறது. ஸோ நல்லா டைட் பண்ணி இதை நீங்கள் ஒரு டைம் அயன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயினிங் ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நார்மலாக ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்த்தீங்கன்னா போட் ஷேப்பில் இருக்கும். அதை ஒன்று மேலே இன்னொன்று தலைகளாக வச்சிங்கன்னா இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி இருக்கும். ஸோ இன்ட்டு மாதிரி இருக்கிற ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சஸில் ஸ்டிச்சஸ் போட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பீஸாக அழகாக வந்துடும். இந்த எக்ஸஸ் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு பேக் அண்ட் ஃப்ரண்ட் சைடு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதனுடைய கண்டினியூட்டி நெக்ஸ்ட் வீடியோவில்